நம்ம படிக்கும்போதே நம்ம ஃபீல் பண்ண முடியுது, இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, இங்கே இருப்பாங்க அப்படின்ட்டு. அதோட வேற நிகேஷ் வந்து ஆகாஷ் நிகேஷ், எனக்கு அது வேற ரொம்ப நேம் வந்து சிங்க் ஆன மாதிரி இருந்ததா. அதுக்கப்புறம் வேற அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கதாபாத்திரம் வேற அது இறந்துடும். எனக்கு ஒரே கண்லேருந்து தண்ணியாக வருது. என்னடா இப்படி எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்க, கதையில் இருக்கிற எல்லாரும் இறந்துடுவாங்க. ஒருத்தர் நம்ம ஓகே இவங்க வந்து நம்ம இவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம், பார்த்தா அவங்க ஒன்றும் கொலை பண்ணிவிடுவாங்க, இல்லை வந்து அவங்க ஏதாவது ஒரு மரணம். அதுவும் வந்து எப்படின்னா எல்லாருக்கும் தலை கட்டாயிடும். அதுக்குள்ளே ஒரு குறியீடு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த குறியீடு என்னதான் இருந்தாலும் அந்த அது என்னன்னு சொல்ல நீங்கள் அப்புறம் ஆசிரியர்கிட்ட நான் அதை விடுறேன், கண்டிப்பாக அவர் அதை சொல்லுவார். நம்ம இந்த படத்துலையும் பார்த்துருப்போம், கர்ணன் படத்தில். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு குறியீடு தான். ஆனால் வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பேர் இவ்வளோ மரணங்களுக்கு அப்புறமும் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து மென் மே கோ மென் மே ஸ்டே பட் லைஃப் கண்டினியூஸ். இதுதான் வந்து கம்பெனி லாவில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம்.